ஹலோ எவரி ஒன். இப்போ சிசிஎன்ஏவில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெட்வொர்க் கேபிள்ஸ். இப்போ நெட்வொர்க் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பேஸ்ட் ஆன் கைடட் மீடியா ஆர் அன்கைடட் மீடியா பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கைடட் மீடியான்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒயர்டை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. அன்கைடட் மீடியா அப்படின்னா ஒயர்லெஸை பேஸ் பண்ணி நம்ம மோர் தென் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் கேபிள்ஸுங்கிறது ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் மீடியா தட் கேரி தி சிக்னல்ஸ் பிட்வீன் டிவைசஸ் இன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் பாத் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் தட் கேரி தி டேட்டா ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். இது பேஸ்ட் ஆன் ஸ்பீட் வைஸும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வைஸும் வந்து வேரி ஆகும். எம்பிபிஎஸ்லேருந்து ஜிபிபிஎஸ். அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர்ஸ் டு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ லேண்ட் கேபிள்ஸ்லாம் எடுத்திருக்கிங்கன்னா மேக்ஸிமம் 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதில் கைடட் மீடியாங்கிறது ஒயர்டு கனெக்ஷன், அன்கைடட் மீடியா ஒயர்லெஸ் கனெக்ஷன். கைடட் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேபிள்ஸை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. அன்கைடட் வந்து த்ரூ ஒயர்லெஸ் யார் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணுவோம், ஃப்ரீ ஸ்பேஸஸை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கைடட் மீடியா வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், மோர் செக்யூராக இருக்கும். அன்கைடட் மீடியா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்எஃப் சிக்னலை பேஸ் பண்ணி ஸ்பீட் வைஸ் வந்து வேரி ஆகும் அண்ட் தென் லெஸ் செக்யூராக தான் இருக்கும். ஏன்னா யார் வழியாக டேட்டா சென்ட் ஆகுறது ரிசீவ் ஆகுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கைடட் மீடியா வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஹையாக இருக்கும். அன்கைடடில் வந்து காஸ்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். போத்துலேயுமே 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள் இருக்குது. இங்கே கோயாக்சல், ட்விஸ்டட் பார், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இங்கே அன்கைடடில் வந்து there are 3 கேட்டகரிஸ்: ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் அண்ட் தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன். இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கோயாக்சல் கேபிள்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ கோயாக்சல் கேபிள் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்கு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து அவுட்டர் இன்சுலேஷன் இருக்கும், இன்னர் இன்சுலேஷன், அண்ட் தென் காப்பர் ஒயர் வந்து பிளாஸ்டிக்ஸ் வச்சு தான் இதை கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டைப்ஸ் ஆஃப் கோயாக்சல் கேபிள் வந்து திக்நெட், தின்னட் இது மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. தின்னட் வந்து 10 பேஸ் 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 10 இஸ் ஏ டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட், பேஸ் வந்து பேஸ்பேண்ட் சிக்னல், 2 வந்து 200 மீட்டர் லென்த்து. தின்னாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் தென் ஸ்மால் லேண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க திக்நெட். திக்நெட் வந்து 10 பேஸ் 5, கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் கேபிள்ஸ். ஓகேங்களா? 10 பேஸ் 5ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 10 இஸ் ஏ டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட், பேஸ்பேண்ட் சிக்னல், 5 வந்து 500 மீட்டர் லென்த்து, லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஓல்டு ஈத்தர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. RG6 வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் ஷீல்டிங் அந்த வைஸ் வந்து பெட்டராக இருக்கும். யூஸ்டு ஃபார் கேபிள் டிவி அண்ட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. RG59 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் ஷீல்டிங் அண்ட் யூஸ்டு ஃபார் சிசிடிவியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ், கோயாக்சல் கேபிளோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும், டூரபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேபிள், இப்போ நம்மளுக்கு டெலிவிஷன் நெட்வொர்க் வருது அப்படின்னா ஏதாவது இன்பிட்வீன் பிரேக் ஆகுது அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்கும் ஃபெயிலியராக இருக்கும். லேண்ட்லேருந்து இது மோஸ்ட்லி அவுடேட்டடாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கேபிள் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இப்போ ரியல் டைமில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். ஓகே, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா லைட் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும், சென்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். ஹை ஸ்பீடாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பேஸ்ட் ஆன் மோடை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இருக்குது. பேஸ்ட் ஆன் மோட் அப்படின்னா சிங்கிள் மோடு ஃபைபர், மல்டி மோடு ஃபைபர். சிங்கிள் மோடு ஃபைபர் வந்து லேசர் லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி மோடு ஃபைபர் வந்து எல்இடி. இன் சிங்கிள் மோடு ஃபைபர் லாங் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். மல்டி மோடு ஃபைபர் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கனெக்ட் ஆகும். சிங்கிள் மோடு வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஹையாக இருக்கும், மல்டி மோடு ஃபைபர் வந்து காஸ்ட் வைஸ் லோவாக இருக்கும். இப்போ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைட் பஃபரும் லூஸ் டியூபும் யூஸ் பண்ணுவாங்க. டைட் பஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. லூஸ்
டியூப் வந்து அவுட்டோர் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறது. இதோட அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு அதர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் வைஸ் வந்து ஹையாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் தென் மோர் செக்யூராக இருக்கும். கம்பேர் டு அதர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் வந்து ஹையாக இருக்கும், அது ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைபர் ஆப்டிக் ரியல் டைமில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுதுன்னா ஐஎஸ்பி, இப்போ நம்ம நெட்ஒர்க் வாங்குகிற இன்டர்நெட்டு ஏர்டெல் ஜியோ இது மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஐஎஸ்பி நெட்ஒர்க்குக்கு வந்து ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சப்மரைன் கேபிள்ஸ் ஓகே இப்போ மெரைன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து யூஸ் பண்ணுறது. டேட்டா சென்டர்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுற டேட்டா சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் யூஸ் பண்ணுறோம். லார்ஜ் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து ஃபைபர் ஆப்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்விஸ்டர் பர் கேபிள். இப்போ ட்விஸ்டர் பர் கேபிளில் ஷீல்டட் ட்விஸ்டர் பர் அன்ஷீல்டட் ட்விஸ்டர் பர்னு 2 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஷீல்டட் ட்விஸ்டர் பர்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் கிரவுண்டிங் பர்பஸில் வந்து கிரவுண்டிங் இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஷீல்டட். அன்ஷீல்டட் வந்து நம்ம லேண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே பேர்ஸ் ஆஃப் காப்பர் ஒயர் ட்விஸ்டட் டுகெதர் ரெடியூஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இன் யூடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 கேட்டகரிஸ் இருக்குது. RJ11 ஒன்று இருக்கும், RJ45. RJ11 எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டெலிஃபோன் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. RJ45 வந்து லேண்ட் கம்யூனிகேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த லேண்டில் யூஸ் பண்ணுறது தான் இந்த கேபிள்ஸ் எல்லாமே நம்ம லேண்ட் கேபிள்ஸ்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுவோம். யூடிபினா இந்த கேட்டகரியில் இருக்கும். இதில் வந்து 4 பேர்ஸ் இருக்கும். 4 பேர்ஸ் ஹேவிய சிங்கிள் கோட்டிங்காக இருக்கும். இன் பிட்வீன் வந்து ஒரு த்ரெட் மாதிரி வரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிரிம்பிங் பண்ணணும். ஷீல்டட் ட்விஸ்டர் பர் வந்து ஈச் பேருமே வந்து கோட்டிங்கோடு இருக்கும், ஏன்னா இது காஸ்ட் வைஸும் ஹையாக இருக்கும், மோர் செக்யூராக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் அதர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருக்கும், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது மோர் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்கைடட் மீடியா, ஒயர்லெஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. இப்போ ரேடியோ வேவ்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 1 GHz வரைக்கும், லோ ஃப்ரீக்வன்சியில் தான் கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து 1 GHz வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் வந்து கெட் ஆகும். இது வந்து இட் கேன் பெனிட்ரேட் வால்ஸு, பில்டிங்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு இன் ரேடியோ ப்ராட்காஸ்டிங், ஓகே யூஸ்டு ஃபார் FM ரேடியோ, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், அந்த இடத்துல எல்லாமே ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிவி, மொபைல் கம்யூனிகேஷன், அப்புறம் ஆம்னி டைரக்ஷனல் வந்து சப்போர்ட் பண்ணும். எந்த வே ஆஃப் இதில் வந்து கெட் ஆகுதோ ஃப்ரீக்வன்சி கெட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோவேவ்ஸ் எடுத்திருக்கிங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஸ்பீடு 1 GHzலேருந்து மேக்ஸிமம் வந்து 300 GHz ஸ்பீடு வந்து கெட் ஆகும். யூஸ்டு ஃபார் PPTP, பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன், வைஃபை, இந்த இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹை பேண்ட்வித் வந்து ப்ரொவைட் பண்ணும். இன்ஃப்ராரெட் எடுத்திருக்கிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி, இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வந்து 300 GHzலேருந்து 400 THz வரைக்கும் ஸ்பீடு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஷார்ட் ரேஞ்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கீபோர்டு, மவுஸு, டிவி ரிமோட், இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ராரெட் வந்து இட் டசன்ட் பெனிட்ரேட் தி வால்ஸ், ஓகேங்களா. இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மைக்ரோவேவ்ஸ் கண்டரில் தான் இதுவும் ஒர்க் ஆகும். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிபிஎஸ்ஸு, டிவி ப்ராட்காஸ்டிங், இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு ஒயர்லெஸ். இதான் இந்த கேபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லேண்ட் கேபிள்ஸ், அன்ஷீல்டட் ட்விஸ்டர் பரில் லேண்ட் கேபிள்ஸ் RJ45 பேஸ் பண்ணி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள் வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் த்ரூ, கிராஸ் ஓவர், ரோல் ஓவர் கேபிள். இன் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் வந்து யூஸ்டு டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் டிவைஸ் கம்யூனிகேஷன் லைக் ரவுட்டர் டு சுவிட்ச் டு பிசி, இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் ஓவர் கேபிள் வந்து யூஸ்டு ஃபார் சேம் டிவைஸ் கம்யூனிகேஷன், பிசி டு பிசி, ரவுட்டர் டு ரவுட்டர், சுவிட்ச் டு சுவிட்ச், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ரோல் ஓவர் கேபிள் வந்து ரவுட்டர் சுவிட்ச் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் அட்வான்ஸ்டு ட்ரபிள் ஷூட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம்.
இது பிசி டு ரவுட்டர். ஸோ ரவுட்டர் சுவிட்ச் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண கன்சோலை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரோல் ஓவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரோல் ஓவர் கேபிள் ஆர் கன்சோல் கேபிள். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் வந்து T568B. இந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த 4 பேர் வந்து பேராக இருக்கும். இதை அன்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் வைஸ் செட் பண்ணி தான் லேன் கேபிள் க்ரிம் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் அப்படின்னா அதோட ஆர்டர் வந்து ஆரஞ்ச் ஒயிட் ஆரஞ்ச், க்ரீன் ஒயிட், ப்ளூ ப்ளூ ஒயிட், க்ரீன், ப்ரௌன் ஒயிட் ப்ரௌன், அதே தான் ஆப்போசிட்டில் இருக்கும். இதே கிராஸ் ஓவர் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் சேமாக இருக்கும். செகண்ட் ஆர்டர் வந்து ஆரஞ்ச் ரீப்ளேஸ் டு க்ரீன், க்ரீன் ரீப்ளேஸ் டு ஆரஞ்ச், ரிமைனிங் கலர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ரோல் ஓவர் கேபிள் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சேமாக இருக்கும். செகண்ட் ஆர்டர் எடுத்துருக்கிங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். பாட்டம் டு டாப்பாக வந்து ரிவர்ஸில் வரும். ப்ரௌன், ப்ரௌன் ஒயிட், க்ரீன், ப்ளூ ஒயிட் ப்ளூ, இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.